டியர் பேரண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனது இந்த எஜுகேஷன் வாய்ஸ் என்ற கல்வியின் குரல் என்ற எனது இந்த இந்த சேனலை, இது ஒரு யூடியூப் சேனலாகவும் உள்ளது, ஃபேஸ்புக் லைக் பேஜ் ஆகவும் உள்ளது. இந்த அதிகமாக தமிழ் சகோதரர்கள், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, மலையக பகுதியை சேர்ந்த அதிகமான சகோதரர்கள் பார்த்தும் பகிர்ந்தும் வருகின்றார்கள். அதிகமான கேள்விகளை என்னிடம் கேட்கின்றார்கள். அதிகமாக நான் பேசுவது கல்வி சம்பந்தமாக, கல்வி வழிகாட்டல் சம்பந்தமாக, கல்வியின் செயற்பாடுகளை ஊக்கப்படுத்தல் தொடர்பாக காணப்படும் வாய்ப்புகள், வசதிகள், வழிகள், குறைந்த செலவில் எவ்வாறு கற்றுக்கொள்வது, குறைந்த செலவில் ஒரு பட்டதாரியாவது எவ்வாறு, குறைந்த செலவில் மாணவர்களை நாம் முன்னே கொண்டு செல்வது எவ்வாறு என்ற விடயங்களை மாத்திரம்தான் நான் பேசுகின்றேன். கல்வி சம்பந்தமாக மாத்திரம்தான் நான் பேசுவது. நான் பிரியாணி சாப்பிடுவது சம்பந்தமாக பேசுவதில்லை. நாம் குடும்பமாக சேர்ந்து கொண்டு ஒரு வாகனத்தை அரேஞ்ச் பண்ணி கொண்டு ஒரு இடத்தில் போய் கூட இருந்து 3 நாட்கள் 4 நாட்கள் பிக்னிக் செல்வது சம்பந்தமாக நாம் பேசுவதில்லை. பணத்தை செலவு செய்வது சம்பந்தமாக நாம் பேசுவதில்லை. நான் பேசுவதெல்லாம் கல்வி சம்பந்தமாக, அறிவு சம்பந்தமாக, அறிவை மேம்படுத்தல் எவ்வாறு, அறிவுக்கு வழிகாட்டுவது எவ்வாறு என்ற விடயங்களை தான் நான் பேசுகின்றேன். எனவே அந்த விடயங்களை பேசுவதற்கு பல்வேறு ஆட்கள் இருக்கின்றார்கள். அவை எல்லோரும் பார்த்துக் கொள்கின்றார்கள், பகிர்ந்து கொள்கின்றார்கள். இவற்றை அதிகமானவர்கள் பகிர்வதில்லை. நான் பேசும் கல்வி சம்பந்தமான விடயங்களை அதிகமான நபர்கள் பகிர்வதில்லை, பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, அது சம்பந்தமான ஒரு லைக் இடுவதில்லை. ஏனென்றால் இது எல்லோருக்கும் இந்த விடயங்கள் பிடிப்பதில்லையா என்ன என்று தெரியாது. நான் சொல்வது வழிகாட்டல், கல்வி வழிகாட்டல், அறிவு ரீதியாக எவ்வாறு முன்னே கொண்டு வருவது, அறிவு சம்பந்தமான வாய்ப்புகள் எங்கே காணப்படுகின்றது, எந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் அதிகமான தொழில் வாய்ப்புகளை பெற முடியும், எவ்வாறு ஒரு தொழிலதிபராக மாறுவது, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும், கல்வியினூடாக என்ன இந்த விடயங்களை அதிகமான தமிழ் சகோதரர்களும் அதிகமான யாழ்ப்பாணம் போன்ற சகோதரர்கள் அதிகமாக பகிர்ந்து கொள்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நாம் எல்லோரும் சேர்ந்து நமது சமூகத்தில் அதிகமான கல்விமான்களையும் அதிகமான நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனது இலக்கு. எனது இலக்கு பிரியாணி சாப்பிடுவதல்ல. எனது இலக்கு 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்திலே கூடி சாப்பிட்டு விட்டு கலைந்து செல்வது அல்ல. எனது இலக்கு நீண்ட கால செயற்பாடுகள், லாங் டேர்ம் ஆக்டிவிட்டிஸ், லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் நாம் செய்ய வேண்டும். சமூக முன்னேற்றம் என்பது ஒரு சமூகத்தின் கல்விதான். ஒரு சமூகம் கல்வியிலே முன்னேறிவிட்டால் அந்த சமூகத்தை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த சமூகம், முன்னேறிய சமூகம் என்பது கல்வியில் தான். எனவே சமூகம் முன்னேறல் என்பது ஒவ்வொரு மாணவனும், ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு அறிவாளி ஒரு நாலேஜ் ஆக்டிவிட்டிஸோட சம்பந்தப்பட்ட ஒரு நபர் உருவாக வேண்டும். அவர் ஒரு பொருளாதார ரீதியிலே முன்னேற்றம் அடைய வேண்டும். அதற்குரிய முன்னேற்ற கருவியாக நாலேஜ் இருக்க வேண்டும். நாலேஜ் எக்கனமி, அறிவு பொருளாதாரம், அறிவு ரீதியான செயற்பாட்டின் ஊடாக அவர் முன்னேற வேண்டும். தனது தந்தையின் காசை எடுத்து தனது தந்தையின் பரம்பரை சொத்தை வைத்து அவர் முன்னேறுவது அது முன்னேற்றம் அல்ல, அது அவரின் முன்னேற்றம் அல்ல. நாலேஜ், அறிவினூடாக நாலேஜ் எக்கனமியை கற்று அவர் அவற்றினூடாக முன்னேற வேண்டும். அதுதான் உண்மையான முன்னேற்றம். அதற்குரிய வழிகாட்டலை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு செய்தால் நாம் எல்லோரும் முன்னேற முடியும். நமது சமூகத்தில் எல்லா மூலையிலும், எல்லா வீட்டிலும், ஒவ்வொரு வீட்டிலும் பட்டதாரிகளும், அறிவு துறை தொழிலாளர்களும், அறிவு செயற்பாட்டாளர்களும் உருவாக வேண்டும், உருவாகுவார்கள், உருவாக வேண்டும். அதுதான் ஒரு சமூகத்தின் வெற்றி, அதுதான் ஒரு சமூகத்தின் வளர்ச்சி. அதற்காக நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு உழைப்போம். எனக்கு ஆதரவு தரும் சகோதரர்கள், தமிழ் சகோதரர், குறிப்பாக தமிழ் சகோதரர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் நீங்கள் ஆதரவு தாருங்கள். உங்கள் செயற்பாடுகள், நமது கலந்த ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நாம் இணைந்து செயற்படுவோம். இந்த சமூகம் முன்னேற்றம் அடைவதற்கு நாம் எல்லோரும் உழைப்போம். எனது சமூக முன்னேற்றம் என்பது கல்வி ரீதியான முன்னேற்றம் மாத்திரம்தான் என்பதை கூறி உங்கள் எல்லோரிடமிருந்து விடைபெறுகின்றேன். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன்.